காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு 2.5 TMC தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைத்துள்ளது. காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழுவின் 96வது கூட்டத்தில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி ஆகிய மாநில அதிகாரிகள் பங்கேற்ற நிலையில் தண்ணீர் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையம் தொடர்பான கூட்டங்களில் தமிழக அதிகாரிகள் காணொலி மூலம் பங்கேற்பார்கள் என்ற தமிழக அரசின் முடிவுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக EPS கூறியுள்ளார். மேலும் அனைத்து கூட்டங்களிலும் தமிழக அதிகாரிகள் நேரில் சென்று பங்கேற்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். காவிரி குழு கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி செல்ல அதிகாரிகளுக்கு தடை என வெளியான செய்திக்கு தமிழ்நாடு அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் அனைத்து கூட்டங்களில் தமிழ்நாடு அரசு சார்பாக நீர்வளத்துறை அதிகாரிகள் பங்கேற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். காவல்துறை உயரதிகாரிகள் பங்கேற்ற நிலையில் தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் நடமாட்டம் தொடர்பாகவும் மாவட்டம் வாரியாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக வெள்ளிக்கிழமை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கும் நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோடை வெப்பம் மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் சென்னையின் பல்வேறு இடங்களில் சாரல் மழை பெய்ததால் ஊட்டி, கொடைக்கானலை போன்று குளு குளு கிளைமேட் நிலவியது. சென்னை அண்ணா சாலை, KK நகர், அண்ணா நகர் உள்ளிட்ட பல இடங்களில் சாரல் மழை பெய்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்துள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை 560 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 54,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 70 ரூபாய் அதிகரித்து 6,795 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் பருப்பு, பாமாயிலுக்கான புதிய டெண்டரை இறுதி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் குடோன்களில் பருப்பு மற்றும் பாமாயில் இருப்பு இல்லாத நிலையில் ரேஷன் கடைகளில் அடுத்த மாதத்தில் விநியோகம் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஒரே முகவரியில் ஒரே பெயரில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் இருந்தால் அவற்றை ஒன்றாக இணைத்து ஒரே ஒரு 100 யூனிட் இலவச மின்சாரம் மட்டும் வழங்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக கள ஆய்வு செய்து கணினி வழியாக மெர்ஜிங் செய்திட வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு கூறியுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு வரும் ஜூலை 10ஆம் தேதி வரை ஜாமீன் இல்லை என கூறி வழக்கு விசாரணையை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. அமலாக்கத்துறை தரப்பை கேட்காமல் எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கில் கூடுதலாக 2 தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. குற்றவாளிகளை கண்டறிய 10 தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது கூடுதலாக 2 தனிப்படை அமைக்கப்பட்டு திசையன் விளை, உவரி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணி தலைவர்கள் சொல்வது போல் குடியுரிமை திருத்த சட்டத்தை யாராலும் நீக்க முடியாது என்று பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், காங்கிரஸ், சமாஜ்வாடி உள்ளிட்ட கட்சிகள் குடியுரிமை திருத்த சட்டத்தை பற்றி தவறாக பிரச்சாரம் செய்வதாக குற்றம் சாட்டினார். கோடீஸ்வர முதலாளிகள் பெற்ற 16 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்யும் மோடி, ஏழை விவசாயியின் 50,000 கடனை தள்ளுபடி செய்ய மறுத்து தற்கொலைக்கு தள்ளுகிறார் என பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பேசிய அவர் மத்திய அரசை கடுமையாக விமர்சித்தார். 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதியுடன் மோடிக்கு 75 வயது நிறைவடைவதால் பிரதமர் பதவியிலிருந்து அவர் ஓய்வு பெற திட்டமிட்டிருப்பதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமித்ஷாவை பிரதமராக்க முடிவு செய்திருப்பதாகவும் திட்டவட்டமாக கூறினார்.
இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைக்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு வெளியிலிருந்து ஆதரவளிக்கும் என மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி அறிவித்துள்ளார். மேலும் மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை கம்யூனிஸ்டுகளும் காங்கிரசும் பாஜகவுக்கு உடந்தையாகவே செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை அமலாக்கத்துறை கைது செய்ய முடியாது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு அளித்துள்ளது. மேலும் நீதிமன்றத்தில் ஆஜராகும் நபரை தங்களது கஸ்டடியில் இருப்பதாக அமலாக்கத்துறை கருதக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே ஹெலிகாப்டர் மூலம் நாசிக் மாவட்டத்திற்கு வந்தபோது அவருடைய லக்கேஜ்களை தேர்தல் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அனைத்து லக்கேஜ்களையும் திறந்து பார்த்து சோதனை செய்து பின்னர் அனுப்பி வைத்தனர். விமானத்தின் கழிவறையில் இருந்த டிஷ்யூ பேப்பரில் வெடிகுண்டு என எழுதப்பட்டிருந்ததை விமான பணியாளர் ஒருவர் கண்டதால் டெல்லி வதோதரா ஏர் இந்தியா விமானத்தில் பயணிகள் பீதியடைந்தனர். இதையடுத்து வெடிகுண்டு நிபுணர்களுடன் விரைந்து வந்த அவர்கள் விமானத்தை அங்குலம் அங்குலமாக சோதித்த நிலையில் வதந்தி என தெரிய வந்தது. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் 6 வயது சிறுவனை பக்கத்து வீட்டு சிப்பிப்பாறை வகை நாய் கை கால் முகத்தில் கடித்து குதறிய நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக நாயை வாக்கிங் அழைத்துச் சென்ற சிறுவன் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை கொருக்குப்பேட்டையில் ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்த மருத்துவ மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கொருக்குப்பேட்டை ஜே நகர் பகுதியைச் சேர்ந்த தனுஷ் என்பவர் ஆவடியில் உள்ள வேல்ஸ் மருத்துவக் கல்லூரியில் பிசியோதெரபி 3ஆம் ஆண்டு பயின்று வந்த நிலையில் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர மாணவர்களுக்கிடையே கடும் போட்டி நிலவுவதால் மாணவர் சேர்க்கை இடங்களை குறைந்தது 50% அளவுக்கு அதிகரிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அரசு கல்லூரிகளில் சேருவதற்காக விண்ணப்பிப்போரின் எண்ணிக்கை ஆண்டுக்காண்டு அதிகரிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இசைஞானி இளையராஜாவை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்போது பெண் கல்வி உரிமைகள் விடுதலை என்னும் தலைப்பில் விழிப்புணர்வு பாடல் தயாரிக்கப்பட்டது குறித்தும் அப்பாடல் உருவாக்கத்தில் பவதாரணியின் இசை பங்களிப்பு குறித்து எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளார். நெல்லை வள்ளியூர் சுரங்கப்பாதையில் கனமழை காரணமாக தேங்கிய நீரில் செல்ல வேண்டாம் என எச்சரித்தும் அவ்வழியாக சென்று பேருந்தை நீரில் சிக்க வைத்த அரசு பேருந்து ஓட்டுநர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையில் பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்த நிலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கி இருந்தால் பேருந்துகளை மாற்று வழியில் இயக்க வேண்டும் என ஓட்டுநர்களுக்கு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் வெள்ளியூரில் பொதுமக்களின் எச்சரிக்கையை மீறி சுரங்கப்பாதை வழியாக சென்ற அரசு பேருந்து அங்கு தேங்கியிருந்த மழைநீரில் சிக்கிய நிலையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை அருகே அரசு பேருந்தின் சக்கரம் சாலையில் கழன்று ஓடிய நிலையில் அரசு பேருந்துகள் பழுது பார்க்கப்பட்ட லட்சணம் இதுதானா என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பழைய பேருந்துகள் அனைத்தும் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கோடைக்கால விடுமுறை நீதிமன்றத்தில் ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்ட ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் மனுக்களை மீண்டும் தாக்கல் செய்ய அனுமதிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது. இது தொடர்பாக நீதிபதி ஆர் சக்திவேல் முன்பு வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ஜி மோகனகிருஷ்ணன் முறையிட்டு வலியுறுத்தினார். தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களில் கேரள போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அதிக பாரம் ஏற்றிச் செல்லப்படுகிறதா, தார்பாய் கொண்டு மூடப்பட்டுள்ளதா என சோதனை மேற்கொண்டதோடு அதிக பாரங்களை ஏற்றிச் சென்ற லாரிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடல் சீற்றம் காரணமாக பாதுகாப்பு கருதி கடற்கரையில் கூடியிருந்த சுற்றுலா பயணிகளை போலீசார் எச்சரித்து வெளியேற்றினர். புதுச்சேரியில் கடல் சீற்றமாக காணப்படுவதால் கடலில் இறங்க சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தடை விதிக்கப்பட்டது. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 1ஆம் ஆண்டு மாணவர்களை ராகிங் செய்த 4ஆம் ஆண்டு மாணவர்கள் 2 பேர் தற்காலிகமாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இதனை தட்டி கேட்ட விடுதி துணை காப்பாளர் கண்ணன் பாபு என்பவருடைய கார் கண்ணாடியை உடைத்த சம்பவமும் அரங்கேறியுள்ளது.
நீலகிரி மாவட்டம் உதகை படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கோடை விடுமுறை என்பதால் உதகை வரும் சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்தினருடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து மிதிப்படகு மற்றும் மோட்டார் படகுகளில் சவாரி செய்து மகிழ்ந்தனர். கொடைக்கானலில் 61வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா வெள்ளிக்கிழமை துவங்க உள்ளதை தொடர்ந்து முன்னேற்பாடு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியது. பிரையன் பூங்காவில் 10 நாட்கள் மலர் கண்காட்சி நடைபெற உள்ளதை தொடர்ந்து லட்சக்கணக்கான மலர்கள் பல்வேறு வண்ணங்களில் பூத்து குலுங்குகின்றன. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள் பனிமூட்டத்துடன் இதமான சூழலில் இயற்கை அழகை கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். கோடை விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பயணிகள் அவதியடைந்தனர். நாச்சியார் கோவில், திருச்சேரை, திருநாகேஸ்வரம், சோழபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே பெய்த கனமழையில் சேதமடைந்த நெற்பயிருக்கு உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகிரி, ராயகிரி, வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகிய இடங்களில் பெய்த கனமழையால் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. மதுரை அழகர் கோவில் பகுதியில் பெய்த கனமழையால் அடிவாரத்தில் உள்ள 18ஆம் படி கருப்பணசாமி சன்னதி வளாக பகுதியில் மழைநீர் வெள்ளம் போல் பாய்ந்தோடியது. மழைநீர் தெப்பத்திற்கு செல்லும் பாதையில் அடைப்பு ஏற்பட்டதால் சன்னதி வழியாக சென்றதாகவும் அடைப்பு சரி செய்யப்பட்டதாகவும் கோவில் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 8 அடி உயர்ந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து வருவதால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. உடுமலை அமராவதி அணையிலிருந்து தாராபுரம் பகுதியின் குடிநீர் தேவைக்காக 21ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்தது. தேனி மாவட்ட வைகை அணையிலிருந்து சிவகங்கை மாவட்ட தேவைக்காக 1500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை ஆகிய மாவட்டங்களின் தேவைக்காக 15 நாட்களுக்கு 3 கட்டங்களாக தண்ணீர் திறக்க முடிவு செய்யப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஆனைவாரி நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் நீர்வீழ்ச்சியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். மேலும் சிறுவர்கள் அங்கிருந்த பூங்காவில் ஜாலியாக விளையாடி மகிழ்ந்தனர். சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பெண்கள் பாட்டு பாடி நடனமாடி உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். 1 மாதத்திற்கு பிறகு சுருளி அருவியில் நீர்வரத்து காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் தொடர் மழையின் காரணமாக சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பருத்தி செடிகள் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நன்னிலம், வலங்கைமான், குடவாசல், நீடாமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பருத்தி உற்பத்தி பாதித்துள்ள நிலையில் உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த ராமானுஜபுரத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 5000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. அதிகாரிகள் அலட்சியத்தால் நெல் மூட்டைகள் நனைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் பெய்த பலத்த மழைக்கு 50 ஆண்டுகள் பழமையான புளிய மரம் பிரதான சாலையில் வேரோடு சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புளிய மரம் வேரோடு சாலையில் சாய்ந்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். சிவகங்கை எஸ்பி அலுவலகத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காணாமல் போன 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 104 செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட CEIR என்ற நவீன வலைதள உதவியுடன் கண்டுபிடிக்கப்பட்டது.
வெள்ளிக்கிழமை தொடங்குவதாக இருந்த நாகை இலங்கை கப்பல் சேவை சட்ட ரீதியான அனுமதி தாமதம் காரணமாக 19ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. 2 முறை பயணம் தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் டிக்கெட் முன்பதிவு செய்த பயணிகளிடம் வருத்தம் தெரிவித்து அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி முள்ளூர் பகுதியில் ஒற்றை காட்டு யானை மரத்தின் மீது தாவி பலாக்காய்களை பறிக்க முயலும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள முள்ளூர் குஞ்சப்பனை உள்ளிட்ட பகுதிகளில் பலாக்காய்கள் காய்க்க தொடங்கியுள்ள நிலையில் அதனை சாப்பிட காட்டு யானைகள் அவ்வப்போது வருவது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் விசை படகுகளை துறைமுகங்களிலேயே நிறுத்தி வைத்துள்ளனர். அதன்படி குளச்சல், முட்டம், தேங்காய்பட்டணம் சுற்றுவட்டார மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே செல்போன் உதிரிபாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு பணியாளர்களை ஏற்றி சென்ற தனியார் பேருந்து லாரி மீது மோதிய விபத்தில் 18 பணியாளர்கள் காயமடைந்தனர். பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் காந்தி நேரில் சென்று நலம் விசாரித்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அடுத்த மாயாண்டிப்பட்டி கிராமத்தில் குடிநீர் வழங்காததை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் புகார் அளித்தும் ஊராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். வேப்பூர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் குழந்தைகள் உட்பட 15க்கும் மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டது. குடும்பத்தோடு திருமண விழா முடிந்து வீடு திரும்பிய நிலையில் விபத்து ஏற்பட்டது. ராமநாதபுரத்தில் உள்ள மீன் மார்க்கெட்டில் திடீரென உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு விற்பனைக்கு வைத்திருந்த 20 கிலோ கெட்டுப்போன மீன்களை பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த கடை வியாபாரிக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே மின்சாரம் தாக்கி கணவன் மனைவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மழை பெய்யும் போது தோட்டத்தில் நின்ற தைல மரத்தில் மின்சார ஒயர் உரசியதை பார்த்த நிலையில் குச்சியை கொண்டு அப்புறப்படுத்த முயற்சித்து உயிரிழந்தனர். சென்னை கொருக்குப்பேட்டையில் இரவு நேரத்தில் குப்பைக்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததாக கூறப்படும் நிலையில் கொழுந்துவிட்டு எரிந்ததால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்தனர். மேலும் குப்பைகளை விரைவாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ரோட் ஷோ நடத்தி தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்குகளை திரட்டினார். ஆந்திராவில் தேர்தலின் போது அரங்கேறிய வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்த தவறியது குறித்து நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு அம்மாநில தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு தேர்தல் ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. வன்முறை தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தனித்தனியாக நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி மக்களவை தொகுதியில் ராஜஸ்தான் முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட் சாலையில் நடந்து சென்று ஆதரவு திரட்டினார். வீடு வீடாக சென்று கை சின்னத்துக்கு ஆதரவு கேட்ட கெலாட் வாக்கு சேகரித்தார். மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவுடன் இணைத்தே தீர்வோம் என அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் கிருஷ்ண ஜென்ம பூமியான மதுராவிலும் வாரணாசி, ஞான்வாபியில் மசூதிகள் இருக்கும் இடங்களிலும் கோவில்கள் கட்டப்படும் என கூறினார். ஒடிசாவில் அடுத்தடுத்து வாகனங்கள் மோதி ஏற்பட்ட கோர விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். கியோன்ஜஹர் மாவட்டம் ரிமுலி பைபாஸ் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி மீது அதிபயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு ஆடி காரை ஓட்டும் நபரின் செயல் இணையத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஜான்சியை சேர்ந்த பகதூர் சிங் பரிஹார் கடந்த மார்ச் மாதம் காரில் பயணித்த போது ஹெல்மெட் அணியவில்லை என போக்குவரத்து துறை அபராதம் விதித்து சலானை அவரது செல்போனிற்கு அனுப்பி வைத்தது குறிப்பிடத்தக்கது. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் சத்ரா நகரில் வாக்காளர்களுக்கு இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஹியூமன் ஆர்ட் ஒர்க் நிகழ்ச்சி நடைபெற்றது. மே 20ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறும் நிலையில் சுமார் 10,000 பேர் ஒன்று கூடி ஹியூமன் ஆர்ட் ஒர்க் நிகழ்ச்சியில் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.
திருப்பதி அலிபெரி கருடா சந்திப்பு அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று திரும்பிய போது இந்த விபத்து ஏற்பட்ட நிலையில் பக்தர்கள் வெளியேறியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தின் நிறுவனர் நரேஷ் கோயலின் மனைவி அனிதா கோயல் உயிரிழந்தார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு நீண்ட நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அனிதா கோயல் காலமானார். தேசிய அளவிலான திறன் சார்ந்த போட்டிகள் இந்தியா ஸ்கில்ஸ் 2024 டெல்லியில் கோலாகலமாக துவங்கியுள்ளது. இந்த போட்டிகளில் நாட்டின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்தும் 900க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்றுள்ளனர். ஹெலிகாப்டர் மற்றும் விமானத்தை இணைத்து வடிவமைக்கப்பட்ட ஒரு ஹெலிகாப்டரை ஏர்பஸ் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. ரேசர் என்று பெயரிடப்பட்ட இந்த புதிய ஹெலிகாப்டரை ஏர்பஸ் பிரான்சின் துறைமுக நகரமான மார்சேயில் அறிமுகப்படுத்தியது. அவசர கால தேவைக்காக விமான நேரத்தை விரைவுபடுத்த முடியும் என்றும் ஏர்பஸ் தெரிவித்துள்ளது. கடல் மட்டம் உயர்ந்து வருவதால் தாய்லாந்து தன் தலைநகரை மாற்றுவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என அந்நாட்டின் காலநிலை மாற்ற அலுவலகத்தின் மூத்த அதிகாரி எச்சரித்திருக்கிறார். 2050ஆம் ஆண்டுக்குள் தாய்லாந்தில் பாங்காக் மற்றும் ஹோசிமின் நகரங்கள் கடலில் முழுகும் அபாயத்தில் உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. விமானத்தின் ஏணி நகர்த்தி செல்லப்படுவதை கவனிக்காத மற்றொரு விமான ஊழியர் தவறி கீழே விழும் திகைப்பூட்டும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. இந்தோனேஷிய விமான நிலையத்தில் லேண்டான விமானத்திலிருந்து பயணிகள் இறங்குவதற்காக இணைக்கப்பட்ட ஏணி அதன் ஊழியர்களால் நகர்த்தி செல்லப்பட்ட நிலையில் அதை கவனிக்காமல் இறங்க முயன்ற போது விபத்து ஏற்பட்டது. RCB CSK இடையேயான போட்டி மழையால் ரத்து செய்யப்படும் பட்சத்தில் பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்னை அணி தகுதி பெறும் வாய்ப்புள்ளது. இந்த போட்டி 18ஆம் தேதி நடைபெறும் நிலையில் அன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மழையால் போட்டி ரத்து செய்யப்பட்டால் சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும். சென்னை அணியின் பெரும்பாலான ரசிகர்கள் தோனியை மட்டுமே ரசிப்பதாக முன்னாள் வீரர் அம்பட்டி ராயுடு தெரிவித்துள்ளார். சமீபத்திய பேட்டி ஒன்றில் பேசியவர் மைதானத்தில் தான் அடிக்கும் சிக்ஸருக்கோ அல்லது பவுண்டரிக்கோ சத்தமே இல்லாமல் அமைதி காக்கும் ரசிகர்கள் தோனியின் ஒவ்வொரு அசைவுகளுக்கும் காதுகள் பிளக்கும் அளவுக்கு ஆரவாரம் செய்வதாக கூறினார். இசையா மொழியா என வைரமுத்து பேசியதிலிருந்து பெரும் விவாதமே கிளம்பிய நிலையில் மற்றவர்களை பற்றி பேச தனக்கு நேரமில்லை என்று மறைமுகமாக பதிலடி கொடுத்துள்ள இளையராஜா தனது வேலையை மட்டுமே தாம் பார்த்து வருவதாக கூறி எக்ஸ் வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். வேட்டையன் படப்பிடிப்பு நிறைவடைந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓய்வெடுப்பதற்காக அபுதாபி புறப்பட்டுச் சென்றார். அங்கிருந்து திரும்பிய பின்னர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகவிருக்கும் கூலி படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்வார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நடிகை த்ரிஷா மும்பையில் நடைபெற்ற விடாமுயற்சி படப்பிடிப்பை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பினார். விடாமுயற்சி படத்தில் அஜித், த்ரிஷா, பிரியா பவானி சங்கர், அர்ஜுன், ரெஜினா கெசன்ட்ரா, ஆரவ் மற்றும் பலர் நடித்து வருகின்றனர். திருமண வாழ்க்கையிலிருந்து பிரிந்தாலும் தாமும் ஜிவி பிரகாஷும் எப்போதுமே நண்பர்கள்தான் என சைந்தவி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், பள்ளி பருவத்திலிருந்து 24 ஆண்டுகள் நண்பர்களாக இருந்த தாங்கள் இனிமேலும் நண்பர்களாக தொடருவோம் என தெரிவித்துள்ளார். கவின் நடிப்பில் வெளியான ஸ்டார் படத்தின் முதல் மழை வீடியோ பாடல் யூடியூபில் வெளியாகியுள்ளது. அதித்தியை கவின் திருமணம் செய்யும் காட்சிகள் இப்பாடலில் அமைந்துள்ள நிலையில் படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். லியோ படத்தில் நடித்த மலையாள நடிகர் மேத்யூ தாமஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் காரில் சென்று கொண்டிருந்த போது விபத்தில் சிக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். மேத்யூ தாமஸின் உறவினர் பீனா டேனியல் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார். பிரான்சில் நடைபெறும் 77வது கேன் திரைப்பட விழாவில் இந்திய நடிகை தீப்தி சத்வானி கலந்து கொண்டார். சிவப்பு கம்பள வரவேற்பில் பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஆஞ்சல் டே வடிவமைத்த ஆரஞ்சு நிற உடையணிந்து ஒய்யாரமாக நடைபெற்ற தீப்தி சத்வானி பார்வையாளர்களை கவர்ந்து இழுத்தார். பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு சுற்றுலா சென்ற நடிகை சானியா ஐயப்பன் அங்குள்ள கடலில் குளிக்கும் வீடியோ மற்றும் புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். மலையாளத்தில் பிரபல நடிகையான சானியா ஐயப்பன் இருகப்பற்று படத்தின் மூலம் கோலிவுட்டில் அறிமுகமாகி தமிழ் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றார்.
சார்லி 777 திரைப்படத்தில் நடித்த நாய் தற்போது குட்டிகளை ஈன்றுள்ளதாக நடிகர் ரக்ஷித் ஷெட்டி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோவை பகிர்ந்துள்ளார். கிரண்ராஜ் இயக்கத்தில் ரக்ஷித் ஷெட்டி நடிப்பில் நாயின் பாச பிணைப்பை வைத்து எடுக்கப்பட்ட படம் சார்லி 777 என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி பெரியநாயகி அம்மன் கோவிலில் உள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. சேலம் அருள்மிகு கோட்டை அழகிரிநாதர் சுவாமி திருக்கோவில் வைகாசி மாத தேர் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் முன்னிலையில் கொடிக்கு ஆரத்தி எடுத்து கொடி ஏற்றப்பட்டது. கன்னியாகுமரியை அடுத்த சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் சித்திரை தெப்ப திருவிழா தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். குமரி மாவட்டம் மட்டுமல்லாமல் கேரளாவிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மோட்டோரோலா நிறுவனம் இந்தியாவில் மோட்டோரோலா எட்ஜ் 50 ஃபியூஷன் என்ற புதிய ஸ்மார்ட் போனை அறிமுகம் செய்துள்ளது. 23,000 ரூபாய் விலையில் ஆரம்பமாகும் இதில் ஸ்னாப்டிராகன் 7S Gen 2 சிப்செட் 5000 mAh பேட்டரியுடன் 68 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வசதி கொடுக்கப்பட்டுள்ளது. IQ நிறுவனம் IQ Z9X 5G என்ற ஸ்மார்ட் போனை இந்தியாவில் அறிமுகம் செய்துள்ளது. 4K வீடியோ ரெக்கார்டிங், 6000 mAh பேட்டரி உள்ளிட்ட பல சிறப்பு அம்சங்களுடன் கூடிய இந்த போன் 13,000 ரூபாய் விலையில் ஆரம்பமாகிறது. அமேசானில் நோக்கியா T21 என்ற டேப்லெட் டிஸ்கவுண்டில் 12,000 ரூபாயில் விற்பனைக்கு வந்துள்ளது. 8200 mAh பேட்டரி, ஆட்டோ போக்கஸ் கேமரா, 2 வருடங்களுக்கான OS அப்டேட் வசதியுடன் 18,000 ரூபாய்க்கு அறிமுகமான இந்த டேப்லெட் தற்போது 6,000 ரூபாய் விலை குறைந்துள்ளது. பிரபல ஹோண்டா நிறுவனம் CB500 ஹார்னெட் பைக் மாடலுக்கு இந்திய சந்தையில் காப்புரிமை பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹோண்டா இந்தியா நிறுவனம் பைக் வாகனங்கள் சந்தையில் மிடில் வெயிட் பிரிவில் கவனம் செலுத்த இருப்பதாக கூறப்படுகிறது.